இந்த கேமில் நீங்கள் ஒயிட்டுங்க, ஆப்போனண்ட் பிளாக். வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சேம் அதே மூவ் பண்ணுறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணோன்னா, அந்த சிப்பாயை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவார், இதை காப்பாற்றுறதுக்கு இந்த குதிரை எடுத்து இங்கே வைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து இட்டாலியன் கேம் ஓப்பனிங்பாங்க, நிறைய பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, சும்மா ட்ரை பண்ணணும். இந்த மூவ் ட்ரை பண்ணி அவர் நம்ம வழிக்கு வராருன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த சிப்பாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிப்பாயை நேராக கொண்டு போய் எங்கே வச்சு என்ன செய்யணும், வாலண்டியராக வெட்டுப்பா அப்படிங்கணும். அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக வெட்ட தான் செய்வார். வெட்டிட்டார்னா ஆல்மோஸ்ட் நம்ம ட்ராப்புக்குள்ளே உள்ள என்ட்ராக அர்த்தம். ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குதிரை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த குதிரை கட்டாயம் வெட்டுறதுக்கு ஏதாவது மூவ் பண்ணுவார். எல்லாம் மூவ் பண்ணலாம். ஒன்று இதை எடுத்து இங்கே வைக்கலாம், இல்லை இதை எடுத்து இங்கே வைக்கலாம். ஆனால் இதை எடுத்து நம்ம டைரெக்டாக வெட்டிடாமல் நினைக்கக்கூடாது, வெட்ட முடியாது. என்ன காரணம்னா, இந்த இடத்துல என்னது, பிஷப் வந்து இதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதனால் ராணி வச்சு இதை வெட்ட முடியாது. என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு வைப்பாங்க, இல்லை இதை வைப்பாங்க. நம்மளோட லக், அவர் வந்து இதை எடுத்து இங்கே வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்ம ட்ராப்பில் 100% மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறதா அவர் மூவ் பண்ணுவார். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த குதிரை எடுத்து நேராக கொண்டு போய் இதை அட்டாக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுவார், அவர் வாலண்டியர் அந்த குதிரையை விடுவாரா, கண்டிப்பாக விட மாட்டார். என்ன பண்ணுவார், நம்மளே ரிட்டர்ன் அட்டாக் பண்ண தான் செய்வார். அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிஷப் இருக்குதுங்களா, அந்த பிஷப் கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், ராஜா செக் கொடுக்கணும். ராஜா இப்போ எங்கெல்லாம் போகலாம், ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். மேக்ஸிமம் இந்த இடத்து தான் போவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு கூட போக மாட்டாங்க. என்ன காரணம்னா, இது வந்து இந்த ராணி வெளில வர இடம், இந்த பிஷப் வெளில வர இடம். அதனால் மேக்ஸிமம் எங்கே போகலாம், இங்கே மட்டும் தான் போவாங்க. மேபி அவுட்டிங்லாம் இங்கே வெளிலலாம் போக வாய்ப்பு இல்லை, இங்கே தான் மேக்ஸிமம் போவாங்க. போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணி இருக்கு பார்த்தீங்களா, ராணி கொண்டு வந்து நேராக இந்த இடத்துல வச்சு திரும்பவும் என்ன பண்ணணும், செக் கொடுக்கணும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த ஒரு இடத்து தான் போய் ஆகணும். நீங்கள் நினைக்கலாம் இதை ஃப்ரெண்டில் வைக்கலாம்னா, ஃப்ரெண்டில் வச்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப அட்டாக் பண்ணிட்டு செக்கு தான் வைக்க போகிறோம். அதனால என்ன பண்ணுவார், நேராக ஒரு பிஷப் இலக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சாரி ஒரு சிப்பா இலக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக ராஜா என்ன பண்ணுவார், இங்கே தான் போவார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ராணியை கொண்டு போய் நேராக இந்த இடத்துல வச்சு திரும்ப என்ன பண்ணணும், செக் கொடுக்கணும். இப்போ அவர் எங்கே போகலாம், ஒன்லி இந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அப்படி போயிடுவார். நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இங்கே தூங்கிட்டு இருக்கலாம் சிப்பாய், சாரி பிஷப்பு, இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், திரும்பவும் செக் கொடுக்கணும். இருக்கிறத என்ன போகிறவர், மேபி இவர் குதிரை கொண்டு ஸ்டாப் பண்ண வைக்கலாம். இப்போது வந்து குதிரை கொண்டு ஸ்டாப் வச்சா என்ன பண்ணணும் பார்ப்போம். இது வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். சப்போஸ் குதிரை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து குறுக்க பிளாக் பண்ணுறாருன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, ராணியை கொண்டு வந்து இங்கே வச்சு திரும்ப என்ன பண்ணணும், செக் கொடுக்கணும். இப்போ எங்கே போகலாம், இந்த ஒரே ஒரு இடத்து தான் போக முடியும். ஸோ அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யணும்னா, இந்த குதிரை அட்டாக் பண்ண என்ன ஆகும், அவ்வளோதான், செக் மேட்.